சொந்த வீட்டிலேயே 16 பவுன் தங்க நகைகளை திருடிய இளைஞனையும் அவரது நண்பனையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. திருடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய நகைக்கடை உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பெற்றோரை இழந்த 18 வயது இளைஞரை அவரது உறவினர்கள் தமது வீட்டில் பராமரித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தமது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தங்க ஆபரணங்கள் திருட்டு போயுள்ளதை அடுத்து போலீஸ் நிலையத்தில் உறவினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த இளைஞன் நகைகளை திருடியுள்ளதை கண்டறிந்தனர். குறித்த இளைஞன் திருட்டுக்கு உதவிய அவரது நண்பன் மற்றும் திருடிய தங்க ஆபரணங்களை வாங்கிய காத்தான்குடி பகுதியில் உள்ள தங்க ஆபரண விற்பனை நிலைய உரிமையாளர் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். குறித்த இளைஞன் வீட்டின் அலுமாரியில் வைக்கப்பட்டிருந்த 16 பவுன் பெறுமதியான 8 தங்க வளையல்களை திருடியுள்ளார். குறித்த நகைகளை தனது நண்பனோடு சேர்த்து காத்தான்குடி பிரதேசத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றில் விற்பனை செய்து 6 லட்சம் ரூபாவுக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் கையடக்க தொலைபேசி ஒன்றையும் கொள்வனவு செய்துள்ளார். எஞ்சிய பணத்தில் உடைகள் வாங்கியதோடு உணவகங்களுக்கும் சென்றுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட மூவரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.